கலக்கப் போவது யார்? காத்திருந்து பார். 27/11/2016 ஆகிய இன்றைய தின கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? போன வாரம் நிகழ்ச்சியில் சமூகம் அளிக்காமல் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட மகேஷ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ராக்ஷன் அவர்கள் இன்றைய தினம் பேய் பற்றி கதைகளை நடுவர்களிடம் கேட்க அதற்கான நகைச்சுவையான பதில்களுடன் இன்றைய தின நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. வழமையாக போட்டியாளர்கள் தான் மொக்கை காமெடி அடிப்பார்கள். இந்த வாரம் நடுவர்களே மொக்கை காமெடி அடிக்க தலையை சொறிந்து கொண்டு சிரிப்பதா வேண்டாமா என்று ரசிகர்கள் காத்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து முதலாவதாக சிரிப்பூட்ட வருகின்றார் பிரபு. இந்த வகுத்தில் ஆரம்பிக்கும் பிரபு பழைய காமெடிகளை பலார் என்று கூறுகின்றார். கூறும் அனைத்தும் பழைய காமெடிகளாக இருந்தாலும் அவர் கூறும் விதமும் மிகவும் அழகான பாடலை மாற்றி அமைத்து பாடிய விதமும் அனைவரையும் ரசிக்கத்தகும் வகையில் கைதட்ட வைத்தது. அவரை தொடர்ந்து அடுத்ததாக வருகின்றார்கள் மிமிக்ரி கலந்த ஒரு வெரைட்டி காமெடி. இந்த காமெடியை வழங்குவதற்காக ராஜவேலு மற்றும் விக்னேஷ் சிவா இவர்கள் இருவரும் வந்து மிகவும் அழகாக கமலஹாசனையும் மற்றும் பிரபு நடிகர் ஜெய் என்று அனைவரையும் கலாய்த்து நன்றாக சிரிக்க வைத்து 20க்கு 20 மதிப்பெண்ணையும் பெற்றுச் சென்றார்கள். இன்றைய தின கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியை ஏன் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இந்த ஒரு காமெடிக்காகவே பார்த்தேயாக வேண்டும் என்று கூறலாம். மிகவும் அழகான டைமிங் சென்ஸ், அனைத்தையும் நேர்சீராக நடத்தி பிளான் பண்ணியபடியும் பிளான் பண்ணாமல் திடீரெனவும் பல காமெடிகளை இடையில் நுழைத்து மிகவும் அருமையாக நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியை. அடுத்ததாக ஒரு நின்ற நிலை நகைச்சுவையை வழங்க வருகின்றார்கள். என்ன புரியவில்லையா? ஸ்டாண்ட் அப் காமெடி நின்ற நிலை நகைச்சுவை. இதை வழங்க வருகின்றார் பிரேம். இவர் வழங்கிய நகைச்சுவையும் இவருடைய ஃபாலோவும் ஒழுங்காக இல்லாத காரணத்தால் நடுவர்கள் சற்று முயற்சி எடுக்க வேண்டும். இதுபோன்று அடுத்த முறையும் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக போட்டியிலிருந்து வெளியில் அகற்றப்படுவீர்கள் என்று கூறி அனுப்பப்பட்டார். இத்தோடு இன்றைய தின நிகழ்ச்சி முடிவடைகின்றது. இன்றைய தினம் யாரும் ஆட்டமிழக்கவில்லை, அனைவரும் போட்டியில் நிலைக்கின்றார்கள். நாளைய தினம் அடுத்த நிகழ்ச்சியில் சில வேளைகளில் ஆட்ட இழப்புகள் காணப்படும் என்று அறிவுறுத்தல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய தின நிகழ்ச்சியை நீங்கள் எதற்காக பார்க்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த மிமிக்ரி கலந்த வெரைட்டி காமெடியை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து சிரிக்க வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் விரிவாக்கத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.